கோரையெல்லாம் போயிடுச்சு. வாய்க்கால் கேண்டாது. அங்கே பாலத்துக்கிட்ட தான் முன்னாடி வேலை பார்த்தாங்களோ அதை கேட்போம். இன்னும் தூரம் நினச்சா இல்லையா? மிச்ச பேரி காமிக்காம எப்படி ரொம்ப நின்றுட்டு ஒன்றுமே இல்லை. பண்ணுங்க டக்குன்னு பேட்டி கொடுத்துரும். அவ்வளோதான், ஒரே ஒரு பேட்டி தானே. டக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு நிமிஷம் பேட்டி இருக்குல்ல பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அந்த போயிடலாம் இருங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவார் அவருங்க. வாழ்வார பச்சை மேலே போகுமா? இல்லை அதுக்குள்ள புதிதாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு விவசாயிகள் சங்கம் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேமாதிரி அவருடைய அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து அமைச்சர்களுக்கும் விவசாயிகள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ என்னென்னா, இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 குளங்கள் ஏரிகள் வந்து தூர்வாராமல் இருக்குது. இப்போ மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாங்கள் நிற்கிற பகுதி வந்து கோரையாறு பகுதி. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற கோரையாறு தான் நின்றுட்டுருக்கோம். சுத்தமாக வந்து கோரையாறு தூர்வாரப்படாமல் ஒரே அடசலாக இருக்குது. கோரையாறு இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இது மாதிரி பல இடத்துல பல ஆறுகள் வந்து இப்போ வெண்ணாறு தளப்படுத்திங்கன்னா கல்லணையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூர்வாரவே இல்லை. அதெல்லாம் வந்து விரைந்து தூர்வாரும் பணிகளை வந்து உடனே அரசு வந்து துரிதப்படுத்தணும். நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் வந்து முதல்ல அவங்களுக்கு எல்லா பணம் சுற்றுப்பயணம் செஞ்சு எல்லா ஆறுகள் தூர்வாரத்துக்கு கண்காணிப்பு குழுவும் அமைக்கணும். இது எங்களோட விவசாயிகளோட மிகுந்த ஒரு இதான கோரிக்கை. இன்னொரு விஷயம் என்னாக்கா, இந்த மதகுகள் தளப்பு மதகுகள் இந்த வடிகால்கள் அந்த சட்டத்தெல்லாம் பணி வந்து ஒப்பந்தம் ஏற்கனவே விடப்பட்டு பணிகள் நடைபெற்று இருக்கு. ஆனால் அதெல்லாம் என்னன்னா துரித பணிகள் இல்லாமல் கொஞ்சம் தாமதமாக நடைபெற மாதிரி சுலபமாக நடைபெற மாதிரி தெரிகிறது. இது அதிகாரிகள் வந்து உடனே துரிதப்படுத்தணும். இதுக்கு முதலமைச்சர் வந்து விரைந்து உத்தரவிட்டு அதிகாரிகளை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் விவசாயிகள் அடங்கிய கண்காணிப்பு குழு உடனே ஏற்படுத்தி இதை வந்து விரைந்து முடித்துக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜூன் 12 தண்ணி திறக்கணும். தண்ணி திறந்தால் தான் குறுவை சாகுபடி வந்து விவசாயிகள் தொடங்க முடியும். அந்த குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறக்கணும்னா ஜூன் 12 தண்ணி திறக்கணும். அதற்கு உடனே கர்நாடகத்திலேருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இன்றைக்கி வந்து அவங்க வந்து அலையன்ஸில் இருக்கிறதுனால, ராகுல் காந்தி உங்கள்கிட்ட இணக்கமாக இருக்கிறதுனால கர்நாடகத்திலேருந்து தண்ணி பெறுவது அவ்வளோ கடினமான வேலை இல்லை என்று எங்களுக்கு நாங்கள் நம்புகிறோம். சுலபமாக பெற்றுத்தரலாம். அதனால் கர்நாடகத்திலேருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணியை உடனடியாக பெற்று ஜூன் 12 விவசாயிகள் வந்து குறுவை சாகுபடியை தொடங்க உடனடியாக ஆவணம் செய்ய முடியும். முதலமைச்சர் அவர்களுக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.